உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவரையருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வருகிற பௌர்ணமி குரு பூர்ணிமா பௌர்ணமி, அதாவது 29/6/2026 திங்கட்கிழமை. இது சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமி. அது குரு பூர்ணிமா பௌர்ணமி. இந்த குரு பூர்ணிமா பௌர்ணமிங்கிறது மனித அஞ்ஞானத்தில் இருந்து அஞ்ஞான இருளில் சிக்கி பலவிதமான அவஸ்தைகளுக்கும் பலவிதமான துன்ப துயரங்களுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாத தள்ளாட்ட நிலையும் தவிப்பும் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அஞ்ஞான இருள் சூழ்ந்திருக்கு. அப்போ அந்த அஞ்ஞான இருளை விளக்கணும், ஆன்ம ஒளி வரணும், மெஞ்ஞான ஒளி இருளை விலைக்கு ஒளி கொடுக்கணும். அந்த செயலை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஒரு குருவால் தான் முடியும். அந்த அஞ்ஞான இருளை அவனுக்கு விளக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா குருக்கிட்ட தான் இருக்குது. அப்போது மொத்தமாக குரு அந்த மாதிரி செஞ்சிருவார் அப்படின்னு சொன்னால் அந்த குருவுக்கு தகுதிகள் இருக்குது. அதாவது இந்த ஆன்மீகத்தில் அந்த குருவானவர் ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சு ஆன்மீக பாதையில் பயணம் செஞ்சு ஆன்ம முன்னேற்றமாகி அந்த ஆன்ம முன்னேற்றத்தில் ஞான அனுபவங்களை பெற்று அந்த ஞான அனுபவங்களை இந்த மக்களுக்கு சொல்லி நல்ல வழிகாட்டியாக இருந்து அதில் அந்த மக்கள் சீடர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய தகுதியை முன்னேற்றம் அடைய வைக்கக்கூடிய தகுதி இந்த குருவுக்கு இருக்கணும். அப்படி இருக்கிறவர் தான் குரு. எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து ஆன்ம முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அந்த வழிகளெல்லாம் காட்டி கொடுத்து ஞான உணர்வு ஏற்படுத்தக்கூடிய சக்தியை பெற்றுக்கக்கூடியவர் தான் இந்த குரு. அப்படி உள்ள குருவுக்கு தன்னுடைய சீடர்கள் மூலமாக அந்த குருவுக்கு நன்றி சொல்லக்கூடிய திருநாள் தான் இந்த குரு பூர்ணிமா பௌர்ணமி. அப்போ வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்தில் அவர்னால என்னென்ன அவருடைய அனுபவங்களை சீடர்களுக்கு ஆன்ம முன்னேற்றத்துக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்து காட்டி கொடுத்து அனுபவங்களை வர வச்சிருப்பார். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் இல்லையா? அதுதான் இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது. இது இங்கே மட்டுமல்ல, நம்ம மாதிரி இருக்கிற எல்லா ஆசிரமங்கள்லேயுமே இந்த குரு பூர்ணிமாவை கொண்டாடுவாங்க. அப்போ அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருவுக்கு இந்த சீடர்களை தன்னால் முடிஞ்ச சன்மானங்களை கொடுத்து அதே போல் அவர்கிட்ட அன்னைக்கு நல்ல அருளையும் ஆசீர்வாதத்தையும் அன்னைக்கு அவர்கிட்டருந்து இவங்க எல்லாமே வாங்கினாங்கன்னா அது ஒரு இன்னும் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு சீடர்களெல்லாம் கொண்டுக்கிட்டு போகும். அப்போ அந்த வகையில் பார்த்தா நம்ம ஆசிரமம் தானே இல்லை, எல்லா ஆசிரமத்திலையும் இருக்கிற குருமார்களுக்கு இது பொருந்தும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆசிரியருக்கு அப்போ அவரும் குரு தானேன்னு ஒரு சிலர் கேட்பீங்க. இல்லை, ஆசிரியர்கள்லாம் இதில் குருவாக முடியாது. ஏன்னா ஆசிரியர்கள்லாம் இது குரு லிஸ்ட்டில் வர முடியாது. காரணம் என்னென்னா இவங்க ஒரு கல்வி கற்று அந்த கல்வியை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த சொல்லி கொடுக்குற கல்விக்கு ஊதியத்தையும் அதுக்கு ஒரு பண நிர்ணயத்தையும் வாங்குறாங்க. அப்போ அது குரு லிஸ்ட்டில் வராது. ஆனால் இந்த குருங்கிறவங்க தன்னை உணர்ந்து தனக்குள்ளே பயணம் பண்ணி
தன்னை அறிஞ்சு ஆன்மா முன்னேற்றமாகி ஞான மார்க்கத்தை பயணம் பண்ணி இவன் தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் பொது நலத்துக்கோடு செய்யக்கூடிய யாரெல்லாம் இந்த மாதிரி நான் சொல்கிற வழிமுறையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் குருன்னு நம்ம ஏற்றுக்க முடியுமே தவிர இப்படி இருக்கிறவங்கள நம்ம ஏன்னா இன்றைக்கி அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி ஒரு சில இடங்களில் குருவும் குருவாக இல்லை, சீடனும் சீடனாக இல்லை. அதுவும் நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த இது நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி கேள்விகள்லாம் பல விதமாக நினச்சிக்கிட்டு கேட்குறவங்களாம் இருக்காங்க. அதனால இதெல்லாம் அப்படியே லேசாக அப்படி தொட்டு காமிக்கிறோமே தவிர அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையும் இல்லை. அந்த வகையில் பார்த்தா வர்ற பௌர்ணமி 29/6/2026 அன்றைக்கி நம்ம ஆசிரமத்தில் குரு பூர்ணிமா நிகழ்ச்சி அன்றைக்கி நடக்குது. அன்றைக்கி நம்ம ஆசிரம சீடர்களாகட்டும் பக்தர்களாகட்டும் யாரும் அன்றைக்கி மிஸ் ஆகிடக்கூடாது. எந்த வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் அன்றைக்கி லீவை போட்டுட்டு இங்கே குரு பூர்ணிமாவில் கலந்து குருவோட ஆசிகளை, ஏன்னா அஞ்ஞான ஈரலை நீட்டிக்கக்கூடிய அஞ்ஞான ஈரலிருந்து வெளிச்சத்துக்கு காட்டக்கூடிய வழியை சொல்லி கொடுக்கக்கூடியவர் தான் குரு. அதனால் அவருக்கு அன்றைக்கி ஒரு நன்றி சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு அன்றைக்கி நம்ம ஆசிரமத்தில் நம்ம குருமாருக, நம்ம பெரியோருக, சித்தருக யாரெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து நன்றி சொல்கிறது வகையில் யாக வேள்வி அன்றைக்கி நம்ம ஆசிரமத்தில் நடக்குது. அந்த யாக வேள்வியில் எல்லா சீடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்து அவர்களுடைய ஆசியையும் நம்ம எல்லாம் சேர்ந்து பெற வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு. அதனால் வர்ற பௌர்ணமியில் எல்லா சீடர்களும் பக்தர்களும் கலந்து குருவுக்கு தன்னால் முடிஞ்ச சன்மானங்களை என்ன முடியுமோ, ஒன்றும் முடியலையா கடைசிக்கு அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு போங்க. பொருளோ இல்லை சன்மானமோ ஒரு முக்கியமே அல்ல, இருந்தாலும் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அது அவங்க நிலையை பொறுத்து தான் இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தவறாமல் ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வரணும். கண்டிப்பாக அன்றைக்கி குருவோட ஆசீர்வாதத்தையும் அருளையும் வாங்கி எல்லா வளமும் பெற்று நல்வாழ்வு வாழ வேணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா